திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிய திருவெரும்பியூர் என்னும் தலத்தின் பதிகம் ஒன்றின் விளக்கத்தினை இந்த பதிவினில் காணலாம். திருநாவுக்கரசர் பெருமான் தல யாத்திரையாக திருஆனைக்கா தலம் வந்தவர் அருகில் இருந்த இந்த திருவெரும்பியூர் தலத்திற்கு வந்தார். எறும்புகள் வழிபட்ட திருத்தலமே திருவெரும்பியூர் தலமாகும். எறும்பீஸ்வரராக சிவபெருமான் மலை மீது கோயில் கொண்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி தலத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் கோயில். இறைவன் அனைத்து வகையான ஜீவராசிகளுக்கும் தனது கருணையை அருள்வார் என்பதற்கு சாட்சியாக ஜீவராசிகளில் பெரிதான யானைக்கு அருள் பாலித்த திரு ஆனைக்காவும் திருச்சியில்தான் உள்ளது. உருவத்தில் சிறியதான எறும்புக்கு அருளிய திருவெரும்பூர் தலமும் இதே திருச்சியில்தான் உள்ளது. என்னே திருச்சிராப்பள்ளி மண்ணின் பெருமை. சரி, வாருங்கள் நாம் இந்த தலத்தின் வரலாறு என்ன என்று பார்க்கலாம். சிவபெருமானை மதிக்காமல் சிவபெருமானை அழைக்காத தட்சணது யாகத்திற்கு தேவர்கள் அனைவரும் சென்று பங்கு கொண்டதால் சிவபெருமானின் கோபத்திற்கு உள்ளாகினர். அதன் விளைவாக பல தண்டனைகளை அவர்கள் சந்திக்க நேர்ந்தது. அந்த தண்டனைகளின் சிகரமாக சூரபத்மன் எனும் பெரிய அரக்கனால் தேவலோகத்தை இழந்தனர் தேவர்கள். சூரனுக்கு அஞ்சி தங்க இடமின்றி பல இடங்களில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தனர். அவர்களை மேலும் வதைக்கும் விதமாக சூரபத்மனின் தம்பி தாரகாசுரன் அவர்கள் எங்கு சென்றாலும் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். அவனது கொடுமைகளிலிருந்து தப்பிக்க பிரம்மதேவரிடம் சென்று தேவர்கள் வழி கேட்டனர். அவர் திருவெரும்பூர் எனும் இந்த தலத்திற்கு வந்து சிவபெருமானை வணங்கும்படி அறிவை கூறினார். ஆகவே தாரகாசுரனின் கண்களுக்கு தெரியாமல் இருந்து தேவர்கள் அனைவரும் எறும்பு ரூபம் கொண்டு மலை மீது ஏறி எறும்பீஸ்வரரை வழிபட்டு வந்தனர். இதனால் சில காலம் தாரகாசுரனின் கொடுமைகளிலிருந்து தப்பித்து தேவர்கள் சிவபெருமானிடம் அடைக்கலம் பெற்றிருந்தனர். பிறகு சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியை மணந்து முருகனை தோற்றுவித்து சூரனையும் தாரகாசுரனையும் வதம் செய்து வைத்தார். தேவர்களும் இந்திரனும் எறும்பு வடிவம் எடுத்து சிவலிங்கத்தின் மீது ஊர்ந்து ஏறி வழிபடும் பொழுது லிங்கத்தின் மேற்பரப்பு வழுவழுவாக இருந்ததனால் எறும்புகளால் ஏற முடியவில்லை. இதனால் தேவர்கள் தவித்தனர். உடனே இறைவன் எறும்புகளாக இருந்த தேவர்களின் துன்பத்தை பார்த்து அவர்கள் தன்னை சிரமமின்றி வழிபட சற்றே தலை சாய்த்து சரிந்து கொடுத்தார் என்பது தல வரலாறாகும். ஆகவேதான் இன்றும் இந்த சிவலிங்கமானது இடப்புறம் சற்று சாய்ந்துதான் உள்ளது. தலை வணங்கி போற்றும் அடியாருக்கு இறைவனும் தலை வணங்கி அருள் செய்கிறார் என்பதனை உணர்த்தவே இங்கு பெருமான் திருமுடி சாய்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். இந்த திருவெரும்பியூர் தலத்தின் சிவபெருமான் தனது அடியார்களுக்காக தலை சாய்த்த 3வது தலமாகும். இதற்கு முன்னர் விரிஞ்சிபுரத்தில் சிறுவனுக்காகவும் திருப்பனந்தாள் தலத்தில் பூக்கட்டி மாலை போடும் பெண்ணிற்காகவும் இறைவன் தலை சாய்த்த வரலாறு உண்டு. சரி, நாம் இப்போது பதிகத்தை ரசிக்கலாம், வாருங்கள். விரும்பி ஊறு விடேல் மட நெஞ்சமே, கரும்பின் ஊரல் கண்டாய் கலந்தார்க்கு அவன், இரும்பின் ஊரல் அறாததோர் வெண்தலை, எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே. நெஞ்சத்தை விழித்து அறிவுரை கூறுகிறார் அப்பரடிகள். செய்வதை விரும்பி செய் என்பார்கள் அல்லவா? அதுபோலதான் தான் கூறும் அறிவுரையை விரும்பி செயல்படுத்துவாயாக என்று நமது நெஞ்சத்திற்கு அறிவுரை கூறுகிறார். நம் நெஞ்சத்தை மட நெஞ்சம் என்கிறார். அதாவது அறிவு இல்லாத அறியாமையில் மூழ்கி இருக்கும் நெஞ்சம் என்று பொருள். ஆம், நாம் அறியாமையில் தானே மூழ்கி போயிருக்கிறோம். அறியாமையின் காரணமாகவே புறப்பற்றுக்கள் மீது ஆசை வைத்துக்கொண்டு அதனால் துன்பப்பட்டு கொண்டு உழன்று கொண்டிருக்கிறோம். இறைவன் மீது பற்று வைக்க நமக்கு துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். அதைத்தான் நாவுக்கரசர் நமது மட நெஞ்சத்துக்கு அறிவுரை கூறுகிறார். இறைவன் மீது விருப்பம் வையுங்கள். அப்படி விருப்பம் வைக்கும் பொழுது நமது துன்பங்கள் நீங்கும். விரும்பி ஊறு விடேல் மட நெஞ்சமே, ஈசன் மீது விருப்பம் கொண்டால் நமது ஊறு அதாவது துன்பங்கள் அனைத்தும் விலகி போகும். ஆசை படபட ஆகி வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் ஆகுமே என்பது திருமந்திரமாகும் அல்லவா? அந்த ஆனந்தம் எப்படி இனிக்கும் என்பதனை 2ஆம் வரியில் மிக அழகான உவமை கொண்டு வருணிக்கிறார் பாருங்கள்.
கரும்பின் ஊரல் கண்டாய் கலந்தார்க்கு அவன் என்கிறார். ஈசன் தான் அனைத்தும் என ஈசனுடன் கலந்த அடியார்களுக்கு ஈசன் கரும்பு சாறு போல மிகவும் தித்திப்பானவராக இருக்கிறாராம். அதனால்தான் தேவர்கள் எறும்பின் ரூபம் கொண்டு அவரை வழிபட்டனரோ என்னவோ. அடுத்ததாக ஈசன் கையில் இருக்கும் வெண்மையான கபாலத்தினை பற்றி குறிப்பிடுகிறார். இரும்பின் ஊரல் அறாததோர் வெண்தலை. பிரம்மதேவன் தான் சிவபெருமானின் தலையினை கண்டுவிட்டதாக பொய் உரைத்ததால் அவரின் 5வது தலையை கொய்தார் அல்லவா. அந்த வெண்தலையை தனது கைகளில் ஏந்தி இருக்கிறார் ஈசன். அந்த வெண்தலை எவ்வாறு இருக்கிறது என்பதனை 2 வகையில் வருணிக்கிறார். இரும்பின், அதாவது இரும்பு பாத்திரம் போன்று உறுதியாகவும், ஊரல் அறாததோர் கசிவு ஏதும் இல்லாமல், அதாவது தசை மற்றும் இரத்தம் போன்ற ஈரக்கசிவுகள் ஏதும் இல்லாமல் உலர்ந்து போய் இருக்கிறதாம். இப்படி ஏன் அந்த வெண்தலையை பற்றி குறிப்பிடுகிறார் என்றால், நாம் ஆசை, கோபம், மாயை போன்ற கழிவுகள் ஏதும் இல்லாமல் ஈசன் மீது இரும்பு போன்ற உறுதியான பற்றுதல் வைக்க வேண்டும். அதற்காகத்தான் இப்படி கூறுகிறார். அந்த ஈசன் யார்? எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே என்று தலத்து ஈசனை புகழ்கிறார். கரும்பின் சாறு போல இனிப்பவனும் வெண்தலையினை தனது கையில் ஏந்தியுள்ளவனும் எறும்பியூர் மலையில் உறைபவனுமாகிய பெருமான் எங்களது தலைவனாவன். அவனை விடாது அவன் மீது விருப்பம் கொண்டு நெஞ்சமே நீ இருப்பாயாக. நல்ல அறிவுரைதான், ஆனால் அதை பின்பற்றுவது தானே கடினம் என்கிறீர்களா? கவலை விடுங்கள், அதையும் ஈசனே பார்த்து கொள்வான். நாம் இப்போது செய்ய வேண்டியது என்னவென்றால் அடுத்த பாடலை படித்து பொருள் கொள்வதுதான். வாருங்கள் 2ஆம் பாடலுக்கு செல்லலாம். 2ஆம் பாடல். பிறங்கு செஞ்சடை பிஞகன் பேணு சீர் கரங்கு பூத கணமுடை கண்ணுதல் நறுங்குழல் மடவாளோடு நாள்தோறும் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே. எங்கள் எறும்பியூர் ஈசன் யார் என்று தெரியுமா? பிறங்கு செஞ்சடை பிஞகன் என்று கூறுகிறார். பிறங்கு சடை என்றால் விளங்குகின்ற சடை. ஒரு தூய சந்நியாசியின் அடையாளமாக சிவபெருமானின் சடை இருக்கிறது. ஆகவே அவர் செம்பட்டை நிறம் கொண்ட செஞ்சடை பிஞகனாகவார். பிஞகன் என்றால் தலைக்கோலம் கொண்டவன் என்று பொருள். அதாவது பற்றற்றவர் அவர் என்பதனை காட்டும் தலைக்கோலம் அது. ஆகவேதான் வள்ளுவரும் பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்பார். மாணிக்கவாசகரும் அவரை பிறப்பருக்கும் பிஞகன் என்பார். பிறப்பிறப்பு இல்லாத, பற்றுகள் இல்லாத சிவபெருமானை சென்றடைவதே சரியானதாக இருக்கும். இதனை நமக்கு புரிய வைக்கும் வண்ணம் பிறங்கு செஞ்சடை பிஞகன் என்று திருநாவுக்கரசர் அடிகள் இங்கு பாடுகிறார். அடுத்து அவரை பேணு சீர் கரங்கு பூத கணமுடை கண்ணுதல் கடவுள் என்று போற்றுகிறார். பேணு சீர் பெருமை மிக்க பூதகணங்களை கொண்டவர் என்று புகழ்கிறார். கைலாய மலையில் இருக்கும் 14 கணங்களுள் பூதங்களும் ஒரு வகையாகும். இந்த பூதங்களும் 33 வகைகளாகும். இந்த 33 வகை பூதங்களும் ஈசனுடன் கைலாய மலையில் சேர்ந்து இருக்கின்ற பாக்கியம் பெற்றவை. பல மேள தாளங்களையும் வாத்தியங்களையும் வாசித்துக் கொண்டு ஈசனுடன் சேர்ந்து ஆடும் பேறு பெற்றவை இவை. இந்த பூதங்களை கரங்கு பூதங்கள் என்று கூறுகிறார் நாவுக்கரசர் பெருமான். கரங்கு என்றால் சுழல்கின்ற, சுற்றித் திரிகின்ற, அதாவது சிவபெருமானின் கட்டளைகளை ஏற்று அவற்றை செய்வதற்காக அங்கும் இங்கும் செல்கின்ற பூதகணங்கள் என்று பொருள்பட இப்படி பாடுகிறார். இந்த பூதங்கள் ஈசனின் அணுக்க சேவகர்களாக பணி செய்வதை நாம் நாயன்மார்களின் கதைகளில் பார்த்திருக்கிறோம். சம்பந்தர் பெருமானுக்கு திருஆவடுதுறையில் உலவா பொற்கிழி அளித்ததும், பட்டீஸ்வர தலத்தில் அவருக்கு முத்துச்சிவிகை அளித்ததும், நம் திருநாவுக்கரசர் நாயனாருக்கு இடபக்குறியிட்டதும், சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மலையென குவிந்த நெல்லை ஒரு நொடி பொழுதில் திருவாரூர் தலத்திற்கு எடுத்து வந்து சேர்ப்பித்ததும் இந்த சிவபூத கணங்களே. எவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது இந்த சிவபூதங்களுக்கு. ஆகையால் தான் நாவுக்கரசர் பெருமான் சரியாக குறிப்பிட்டிருக்கிறார் பேணு சீர் கரங்கு பூதகணங்கள் என்று. மேலும் ஞானத்தின் அடையாளமாகவும் அக்னியின் வடிவமாகவும் கருதப்படுகின்ற சிவபெருமானின் 3வது கண்ணாக உள்ள நெற்றிக் கண்ணினை சிறப்பித்து கண்ணுதல் பெருமான் என்று பாடுகிறார். நுதல் என்றால் நெற்றி.
அடுத்ததாக திரு எறும்பியூர் தலத்தின் இறைவியின் பெயரை குறிப்பிட்டு நறுங்குழல் மடவாளோடு நாள்தோறும் என்று பாடுகிறார். நறுங்குழல் நாயகி அம்மன் என்பது எறும்பியூர் கோயிலின் இறைவியின் நாமமாகும். ஆஹா, என்ன ஒரு எதுவிநயம் பாருங்கள்! இங்கே இறைவனும் இறைவியின் நாமங்கள் எவ்வாறு அமைந்துள்ளன. எறும்பீஸ்வரர், நறுங்குழல் நாயகி. அட அட அட! வாசனை மிக்க கூந்தலை உடைய அம்மன் என்பதுதான் நறுங்குழல் நாயகி எனும் திருப்பெயராகும். இறைவியின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா, இல்லை அவர் சூடியிருக்கும் பூக்களின் நறுமணத்தினால் மனம் உள்ளதா என்று சண்பக பாண்டியனுக்கு சந்தேகம் வந்தது போல் நமக்கும் அப்படி வந்து விடக்கூடாது. ஏனென்றால் ஈசன் சிவபெருமானே ஒரு பாடலை இயற்றி அதன் மூலம் தேவிக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் உள்ளது என்று நிரூபித்து விட்டார் அல்லவா. நமக்கெல்லாம் அது ஞாபகம் இருக்கும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கழிய நட்பின் மயிலியல் செரியையில் அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. தேவியின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு உண்டு உண்டு. அதனால்தான் நறுங்குழல் நாயகி என்று தலத்து இறைவியின் பெயர் வந்துள்ளது. இந்த நறுங்குழல் நாயகியுடன் என்றும் பிரியாமல் நாள்தோறும் எறும்பியூர் மலையில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் நம் ஈசன். எங்கள் ஈசனே, நம் ஈசனே, அவரை தொழுமின்கள் என்று இந்த பாடலை பாடுகிறார். சரி, அவரது கூற்றுப்படியே நாம் எறும்பீஸ்வரரை அடுத்த பாடல் பாடி தொழுது விடுவோம் வாருங்கள். 3ஆம் பாடல். மருந்து வானவர் தானவர்க்கு இன்சுவை புரிந்த புன்சடை புண்ணியன் கண்ணுதல் பொருந்து பூன்முலை மங்கை நல்லாளோடும் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே. இந்த பாடலின் முதல் வரியில் வானவர்களுக்கு மருந்தவன், வானவர்களுக்கு மருந்தாக விளங்குகிறார் எம்பெருமான் ஈசன் என்று கூறுகிறார். என்ன மருந்தாக திகழ்கிறார்? நோய் தீர்க்கும் மருந்தாக திகழ்கிறார். என்ன நோய் அது? துன்பம் என்னும் நோயினை தீர்க்கும் மருந்தாகவும் பிறவி நோய் தீர்க்கும் மருந்தாகவும் சிவபெருமான் மட்டும்தான் திகழ்கிறார் என்று பதிவு செய்கிறார். நல்வினைகளையும் தீவினைகளையும் நுகர்ந்து கழிக்க வேண்டிய நிலையில் அனைத்து உயிர்களும் உள்ளன. நல்வினைகளால் இன்பங்களும் தீவினைகளால் துன்பங்களும் துயரங்களும் உயிர்களுக்கு உண்டாகின்றன. இந்த பிறப்பினில் நமது தீவினைகளால் ஏற்படும் துயரங்களை தீர்த்து வைத்து மறுமையில் பிறப்பையே அடியோடு நாம் தவிர்க்க விரும்பினால் அதற்கு மருந்தாக விளங்கும் பெருமானை நாம் வழிபட வேண்டும். தேவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பல சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு துன்பப்படும் பொழுது சிவபெருமான் தான் அவர்களுக்கு மருந்து போல இருந்து காப்பாற்றியிருக்கிறார். சரி, அசுரர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? ஞான சம்பந்தர் பெருமான் மருந்தவன் வானவர் தானவருக்கும் என்று தேவர்கள் மற்றும் அசுரர்கள் என இருவருக்கும் மருந்தாக, பிறவி பிணை தீர்க்கும் மருந்தாக திகழ்கிறார் சிவபெருமான் என்று கூறியிருப்பார். ஆனால் இங்கு நாவுக்கரசரோ ஒரு படி சென்று தானவருக்கு இன்சுவையாக இருக்கிறார் சிவபெருமான் என்று பாடுகிறார். அசுரர்கள் பலர் பெருமானை நோக்கி தவமிருந்து வரங்கள் பெற்று இன்பம் அடைந்ததால் பொதுவாக அசுரர்களுக்கு இனிய சுவையாக இருப்பவன் சிவபெருமான் என்று கூறுகின்றார். கஜமுகாசுரன், பத்மாசுரன், ராவணன் என்று சிவபெருமானிடமிருந்து வரங்கள் பெற்ற அரக்கர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். அவர்கள் கேட்ட வரங்களை எல்லாம் அளித்தவராதலால் தானவருக்கும் இன்சுவையாக திகழ்கிறார் நம்பெருமான் ஈசன். அந்த பெருமான் புரிந்த புன்சடை புண்ணியன் கண்ணுதல் கடவுளாவார். முறுக்குண்ட புன்சடையை உடைய புண்ணியனாகவும் நெற்றி கண்ணனாகவும் விளங்குகிறார். அடுத்து பொருந்து பூன்முலை மங்கை நல்லாளோடும். அடடடா, ஈசன் சிவபெருமான் தான் அன்னை பார்வதி தேவியை விட்டு பிரியக்கூடாது என்று தன் உடம்பில் ஒரு பாகமே கொடுத்தார் என்றால் நம் நாவுக்கரசரை பாருங்கள். ஒவ்வொரு பாடலிலும் தேவியை ஈசனிடமிருந்து பிரிக்காமல் ஈசனை பாடமாட்டேன் என்பது போல பாடுகிறார். மிக நன்று, மிக நன்று. பொருத்தமான அணிகலன்களை கொண்ட தனபாரங்களை உடைய அன்னை பார்வதி தேவியுடன் சேர்ந்து உரைகின்ற எறும்பியூர் ஈசன் எங்களது ஈசன், நம் ஈசனாவான். அவரை நாம் தினமும் தொழுவோமாக. வாருங்கள் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். 4ஆம் பாடல். நிறங்கொள் கண்டத்து நின்மலன் எம் இறை மரங்கொள் வேல் கண்ணி வாழ்நுதல் பாகமாய் அறம் புரிந்து அருள் செய்த எம் அங்கணன் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே.
இறைவனார் உட்கொண்ட ஆலகால விடத்தினை தடுத்து வானவருக்கும் உலகத்தவருக்கும் எங்கும் பொங்கி பரவிய ஆலகால விடத்தினால் எந்தவிதமான தீங்கும் நேரிடாமல் பாதுகாத்தது நீல நிறமாக மாறிய சிவபெருமானின் கழுத்துதான் என்றும், அந்த நீலகண்டம் அடியார்களுக்கு துன்பம் வராமல் பாதுகாக்கும். அதுவே திரு நீலகண்டமாகும். அது உற்ற துணை. அதைத்தான் நிறங்கொள் கண்டத்து எம் இறை என்று பாடுகிறார். மேலும் அந்த இறைவனை நின்மலன் என்கிறார். பெருமானை தவிர்த்த அனைத்து உயிர்களும் மலங்களின் சேர்க்கை கொண்டவை. நெல்லுக்கு உமி இருப்பது போன்று நமக்கும் இந்த மலங்களும் சேர்ந்தே இருக்கின்றன. நம் பிறவி மலங்களை நீக்கி நமக்கு முக்தி அளிக்கும் ஈசன் மலங்கள் அற்றவராவார். மலங்கள் அண்டாத நிலையில் இருப்பவர் என்று நின்மலன் என்று புகழ்கிறார். மரங்கொள் வேல் கண்ணி வாழ்நுதல் பாகமாய் சிவபெருமான் வீற்றிருக்கிறார் என்று 2வது வரியில் பாடுகிறார். போர்க்களத்தில் பயன்படுத்தப்படும் வேல்படை போன்று கண்ணினை உடையவளும் ஒளி வீசும் நெற்றியை உடையவளும் ஆகிய பார்வதி தேவியை தனது உடலின் ஒரு பாகமாக வைத்துள்ளவர் எங்கள் எறும்பியூர் ஈசன். ஈசன் சனகாதி முனிவர்களுக்கு அறம் உபதேசித்த வரலாற்றினை பற்றி 3வது வரியில் குறிப்பிடுகிறார். பிரம்மகுமாரர்களாகிய சனகாதி முனிவர்கள் 4வருக்கு சிவபெருமான் ஆலமரத்தடியில் ஞானோபதேசம் செய்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி ஆதிசங்கரர் அதிசயமாக கூறியதை பற்றி கிருபானந்த வாரியார் மிக சுவைபட கூறுவார். ஆலமரத்தின் கீழ் ஒரு அதிசயம் உண்டு. எப்போதும் குரு வயது முதிர்ந்தவராகவும் சீடர்கள் இளைஞர்களாகவும் இருப்பது உலக வழக்கம். ஆனால் இந்த ஆலமரத்தடியிலோ குரு இளைஞர், சீடர்களோ வயது முதிர்ந்தவர்களாக இருக்கின்றனர். பொதுவாக குரு வியாக்கியானம் செய்வதும் சீடர்கள் மௌனமாக இருந்து கேட்பதும் உலக வழக்கம். ஆனால் இந்த ஆலமரத்தின் கீழ் குரு மௌனமாக இருந்து சின்முத்திரையை காட்ட சீடர்கள் ஐயங்கள் எல்லாம் நீங்க வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆஹா, இந்த அதிசயத்தை ஆலமரத்தின் கீழ் கண்டேன் என்று ஆதிசங்கரர் கூறுவதாக கிருபானந்த வாரியார் சுவைபட கூறுவார். சிவபெருமான் அறம் புரிந்து அருள் செய்த எம் அங்கணன் என்று அப்பரடிகள் இந்த பதிகத்தில் சிறப்பிக்கிறார். சனகாதி முனிவர்களுக்கு அறம் உபதேசம் செய்து அருளியவனும் அழகிய கண்களை உடையவருமான எங்கள் சிவபெருமான் எறும்பியூர் மலையில் வாசம் செய்கிறார். அவரை தொழுது உய்வடைவோமாக. வாருங்கள், நாம் 5ஆம் பாடலுக்கு செல்லலாம். நறும்பொன் நான்மலர் கொன்றையும் நாகமும் துரும்பு செஞ்சடை தூமதி வைத்து வான் உறும் பொன் மால்வரை பேதையோடு ஊர்தொரும் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே. ஈசன் தனது சடையில் வைத்துள்ள 3 பொருட்களை பற்றி இந்த பாடலில் பாடுகிறார். அதிலும் முதலாவதாக ஈசன் விரும்பும் கொன்றை மலரை பற்றி 3 விதங்களாக இங்கே பாடுகிறார். நறுமணம் கொண்ட கொன்றை, பொன்னிறமான கொன்றை மற்றும் நான்மலர், அதாவது அன்று பறிக்கப்பட்ட புதிய கொன்றை மலர் என்று வருணிக்கிறார். பெருமானுக்கு மிகவும் விருப்பமானவை அன்று அலர்ந்த பூக்கள். எனவேதான் பல திருமுறை பாடல்களில் நான்மலர்கள் தூவி இறைவனை தொழ வேண்டும் என்று கூறப்படுகின்றது. பொழுது விடிவதற்கு முன்னரே, அதாவது வைகறை பொழுதில் எழுந்து குளித்துவிட்டு மலர்களை பறித்து இறைவனுக்கு படைக்க வேண்டும் என்பது விதி. அவ்வாறு செய்தால் வண்டுகள் வந்து தேனை உண்பதற்கு முன்னர் நாம் இறைவனுக்கு படைப்பதற்கான மலர்களை பறிக்க முடியும். அப்பர் பிரான் அத்தகைய வழக்கம் கொண்டவராக இருந்தார் என்பதை அவரது பாடல்களிலேயே நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த வாழ்க்கை முறையை அப்பர் பிரான் தமது தமக்கை திலகவதியாரிடமிருந்து கற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பெருமான் வெறும் மலர்களை மட்டுமா தன் தலையில் சூடிக்கொண்டிருக்கிறார்? இதோ நாகத்தையும் சந்திரனையும் சேர்த்தே அல்லவா சூடியிருக்கிறார். தாருகாவனத்து முனிவர்கள் சிவபெருமான் மீது நாகங்களை ஏவினர். விஷத்தை பீச்சி அடித்தபடி அவை ஆக்ரோஷமாக சிவன் மீது பாய்ந்தன. ஏற்கனவே கருடனுக்கு அஞ்சி தன்னிடம் சரண் புகுந்த பாம்புகள் அவருக்கு ஆபரணமாக விளங்கி வந்தன. இப்போது வந்த கொடிய நாகங்களையும் தம் கையில் பற்றியவற்றை வெற்றி கொண்டு, குலத்தவர் ஏற்கனவே இங்கே என்னுடன் இருக்கிறார்கள், நீங்களும் அவர்களுடன் சேர்ந்து கூடி வாழுங்கள் என்று கூறி அந்த நாகங்களை தமது கரம், திருவடி, திருவரை, மார்பு முதலிய இடங்களில் கங்கணம், காலணி, அரைஞான் போன்ற ஆபரணங்களாக அணிந்து கொண்டார் பரமாத்மா.
மேலும் கலைகள் தோய்ந்து தன்னிடம் சரணடைந்த சந்திரனை தன் தலையிலேயே சூடிக்கொண்டு பாம்பிற்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தீரா பகையினை தீர்த்து வைத்து இருவரையும் ஒரே இடத்தில் வைத்தவர் நம் பெருமான் ஈசன். பாம்போடு திங்கள் பகை தீர்த்து ஆண்டாய் என்று பெருமானை மற்றொரு இடத்தில் புகழ்வார் அப்பரடிகள். இங்கே பாடலுக்கு வருவோம். நறும்பொன் நான்மலர் கொன்றையும் நாகமும் துரும்பு செஞ்சடை. துரும்பு என்றால் அடர்ந்த செஞ்சடையில் தூமதியையும் வைத்து யாருடன் எங்கே இருக்கிறார் பரமன்? வானுறும் பொன்மால் வரை பேதையொடு ஊர்தொறும் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே. விண்ணை உறும் பொன் மலையாகிய இமமா மகளாகிய உமாதேவியோடு ஊர்தோறும் வீற்றிருக்கும் எங்கள் இறைவன் அவர்தான் எறும்பியூர் மலையினராவார். அவரை தொழுவோமாக. 6ஆம் பாடல். கரும்பி ஊர்வன ஐந்துள காயத்தில் திறம்பி ஊர்வன மற்றும் பல உள குறும்பி ஊர்வதோர் கூட்டகத்து இட்டு என எறும்பியூர் அரண் செய்த இயற்கையே. இந்த எறும்பியூர் தலத்தின் வரலாறு என்ன? எறும்புகள் ஊர்ந்து வந்து ஈசனை வழிபட்டன என்பதுதானே. ஆகவே தலத்திற்கு வந்த அப்பர் பிரானுக்கு எறும்புகள் செய்த இந்த வழிபாடு நினைவிற்கு வந்துவிட்டது போலும். எனவேதான் எறும்பு ஊற கல்லும் தேயும் என்ற ஒரு முதுமொழி இருக்கிறது அல்லவா. அப்பர் பிரானுக்கு நம்மை அறியாமல் நமது உடலை சிறிது சிறிதாக தின்று அழிக்கும் ஐம்பொறிகள் நினைவுக்கு வந்துள்ளன. ஆகவேதான் கரும்பி ஊர்வன ஐந்துலகாயத்தில் என்று கூறுகிறார். கரும்பி என்றால் சிறிது சிறிதாக என்று பொருள். எறும்புகள் ஊற ஊற கல்லும் மண்ணும் எவ்வாறு தேயப்படுகின்றதோ அதே போல நம்மை இடைவிடாமல் அரித்து தின்று நமது செயல்பாடுகளையும் தன்மைகளையும் மாற்றும் 5 பொறிகள் நமது உடலில் உள்ளன. 5 பொறிகளும் ஈசனையே கண்டு கேட்டு பேசி உணர்ந்து இராமல் புறப்பற்றுக்களையே விரும்பி கொண்டிருக்கின்றன. அதனால் இந்த ஆக்கை எடுத்த பலனை அனுபவிக்க விடாமல் இந்த 5 பொறிகள் ஊறி 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 ஆக்கையானது வீணாகத்தான் தேய்கிறது. இது மட்டுமா? இந்த 5 பொறிகள் மட்டுமா? அந்த கரணங்கள் போன்ற நம் உடலோடு தொடர்புடைய பல கருவிகள் இந்த உடம்பில் உள்ளன. அவையும் நம்மை இறை வழியில் செல்ல விடாமல் நமது மன கருத்துக்களுக்கு எதிராக செயல்படுகின்றன. அதைத்தான் திறம்பி ஊர்வன மற்றும் பல உள. திறம்பி ஊர்வன என்றால் மனதோடு பிறழ்ந்து செல்வன. 1 2 பல இருக்கின்றன. அதுதான் மற்றும் பல உள என்று கூறுகிறார் நாவுக்கரசர். உயிரின் உண்மையான விருப்பத்துடன் மாறுபட்டு செயல்படும் வேறு கருவிகளும் நமது உடலில் உள்ளன. மனம், புத்தி, சித்தம் போன்றவை நம்மை இறையல்லாத விஷயங்களையே சிந்திக்க வைத்தும் சேகரித்த வைத்தும் பிறவியின் உண்மையான நோக்கத்திற்கு பிறழ்ந்து செய்ய வைக்கின்றன. அடுத்து குறும்பி என்றால் மல ஜலம் போன்ற அழுக்குகள். இந்த 5 பொறிகள் மற்றும் அவயங்கள் போதாது என்று மலஜலங்கள் போன்ற அசுத்தங்களும் நிறைந்தது நமது உடல். அட இறைவா, ஏன் இப்படிப்பட்ட உடலை எங்களுக்கு தந்தீர்கள் என்று நாம் நினைக்கக்கூடும் அல்லவா? அதற்கும் பதில் போன்று இங்கே இந்த பாடலில் கூறுகிறார் அப்பரடிகள். இந்த இழிவான நிலை கண்டு வருந்த வேண்டாம், இது நமது உடலின் இயற்கை என்று கூறி நம்மை தேற்றும் அப்பர் பிரான் எறும்பியூர் அரணை நினைத்து நாம் உய்ய வேண்டும் என்று மறைமுக பொருள்பட இப்பாடலை பாடுகிறார். எறும்பியூர் என்ற சொல்லிற்கு நிகராக கரும்பி, திறம்பி, குறும்பி ஆக எப்படிப்பட்ட எதுகையுடன் சொற்கள் அமைந்த நயமான பாடல் அது. அட அட அட, இது அப்பர் பிரானின் புலமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். கரும்பி ஊரும் திறம்பி ஊரும் குறும்பி ஊரும் இந்த ஆக்கையை விட்டு ஈசனை சரணடைய எறும்பியூர் ஈசனை வணங்குவோமாக. 7ஆம் பாடல். மறந்து மற்றிது பேரிடர் நாள்தோறும் திறம்பி நீ நினையேல் மடநெஞ்சமே புறஞ்செய் கோல குரம்பியில் இட்டு எனை எறும்பியூர் அரண் செய்த இயற்கையே.
சென்ற பாடலின் தொடர்ச்சியாகவே இந்த பாடலும் அமைந்துள்ளது. அறியாமையில் இருக்கும் நமது நெஞ்சத்தை விழித்து மீண்டும் ஒரு அறிவுரை கூறுகிறார். சென்ற பாடலில் சொன்னதை நினைவூட்டி அதனை மறந்து விடாதே என்கிறார். உடலின் இழிவான தன்மையையும் இந்த உடல் எவ்வாறு நாம் இறை வழியில் செல்வதற்கு குறுக்கே நிற்கின்றது என்பதனையும் கூறிய அப்பர் பிரான் இந்த பாடலில் இந்த உண்மையை என்றும் மறவாது இருக்க வேண்டும் என்று நம் நெஞ்சத்திடம் சொல்கின்றார். அப்படி மறவாமல் இருந்தால்தான் நாம் உலக பற்றுக்களை விடுத்து இறை வழிபாட்டில் ஆர்வம் கொள்வோம். அடிக்கடி உண்மை எது என்பதனை மறந்துவிடும் நெஞ்சம் நம் நெஞ்சம். அதனால்தான் மட நெஞ்சம் என்கிறார். அறியாமையில் இருக்கும் நெஞ்சத்தினை விழித்து ஒன்றை மறந்து விடாதே என்று கூறுகிறார். ஒரே வரியில் கூற வேண்டுமென்றால், ஒய்யார கொண்டையான் தாழம்பூவா உள்ளே இருக்குமாம் இரும்பேனும். அதுபோல இந்த உடல் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு மிகவும் அழகாக தென்படுகிறது என்று மடநெஞ்சமே நீ மயங்கி விடாதே. இந்த உடலின் அருவருப்பான தன்மையையும் இந்த உடல் உயிருக்கு அளிக்கும் பேரிடர்களையும் சற்று எண்ணிப்பார், உனக்கு உண்மை புரியும். சரி, நமக்கு ஓர் கேள்வி எழும். இப்படி வெளியில் பார்ப்பதற்கு மிக அழகாக தெரிவதும் உள்ளே பல அழுக்குகளையும் கொண்ட இந்த உடலினுள்ளே நமது உயிரினை பொருத்தியவர் யார்? ஈசனை தவிர வேறு யார்? அவர்தான் எறும்பியூர் இறைவர் ஆவார். சரி, ஏன் அவ்வாறு செய்தார்? நாம் மயக்கமுற்று எய்த்து போன பின்புதான் இறை மீதான பற்று பலம் பெறும். புற இன்பங்களை அனுபவிக்க சலித்து போகும். இறை வழிபாட்டிற்கு வழிவகுக்கும். ஆகவே மடநெஞ்சமே, இந்த உண்மையை மறவாமல் எறும்பியூர் ஈசனை என்றும் நினைப்பாயாக. நாள்தோறும் பேரிடர் இது மறந்து என பொருள் கொள்ள வேண்டும். இவ்வுடலில் உயிரை இறைவன் பொருத்தியதற்கான காரணம் இறைவனை உணர்ந்து அவனை அடைவதற்காகத்தான். ஆனால் இதனை மறந்து இந்த இறை எண்ணங்களுக்கு மாறுபட்டு நாம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் திரம்பி நீ நினையேல் மடநெஞ்சமே. திரம்பி என்றால் மாறுபட்டு நினைப்பது. வரியில் எவ்வளவு அழகான வார்த்தைகளை பிரயோகிக்கிறார் அப்பரடிகள் என்று பாருங்கள். புறஞ்சை கோல குரம்பை என்கிறார். உள் அழுக்கு தெரியாதவாறு புறத்தே செய்யும் அழகிய உடலாகிய வீடு. குரம்பை என்றால் வீடு, உடல் என்னும் வீடு. கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே என்று சிவபுராணத்திலும் மாணிக்கவாசகர் பாடுவார் அல்லவா? ஆகவே இந்த உயிர் உடலை வந்து சேர்ந்ததற்கான காரணத்தை அறிந்து இறைவனை உணர்ந்து அவனை அடைய உய்வோமாக. 8ஆம் பாடல். இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்று அரற்றுவாருக்கு இன்பன் ஆகும் எறும்பியூர் ஈசனே. இங்கு ஈசனை சோதியான், சோதி வடிவினன் என்று புகழ்கிறார் அப்பரடிகள். திருமால் மற்றும் பிரமனுக்கு அடிமுடி தேட முடியாத சோதி பிழம்பாக தோன்றியவர் நம் ஈசன் சிவபெருமான். ஆகவே அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. ஆனால் உயிர்களாகிய நமக்கு மட்டும் இறப்பும் வைத்துள்ளான், பிறப்பும் வைத்துள்ளான். அந்த பிறப்பினுள்ளே இன்பமும் வைத்துள்ளார், துன்பமும் வைத்துள்ளார். ஏன் இப்படி? ஏனென்றால் உயிர்கள் பக்குவம் அடைவதற்காகவே. நமக்கு எப்போது பக்குவம் வரும்? வளர வளர பல காயங்கள் பட்டு அனுபவம் பெற்றுதான் பக்குவம் ஏற்படும். அதே போல்தான் உயிர்களுக்கு இன்பத்தினை நுகர வைத்து துன்பம் என்பது என்ன என்பதனை புரிய வைத்து அவற்றை கடக்க வைப்பதே இறைவனின் நோக்கமாகும். இந்த பக்குவம் ஒரு உயிருக்கு ஒரே பிறவியில் வந்துவிடாது. ஆகையால் தான் உயிருக்கு பல பிறவிகளை கொடுத்து அதில் ஒவ்வொன்றிலும் இன்பம் துன்பம் என்பதை கொடுத்து நம்மை பக்குவ நிலைக்கு தயார் செய்கிறார். சரி, நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த இறைவனை நாள்தோறும் அன்பனே அரணே என்று மனம் உருகும் அளவிற்கு ஓதி வர நமக்கு முக்தி என்னும் பிறவா நிலை எனும் இன்ப நிலையை தந்து அருள்வார் நம் எறும்பியூர் அரணார். அன்பனே அரணே என்று அரற்றுவாருக்கு இன்பன் ஆகும் எறும்பியூர் ஈசனை. இந்த வரிகளே எறும்பியூர் தலத்து மூலவர் சன்னதியில் பொறிக்கப்பட்டுள்ள பொன் வரிகளாகும். உயிரினை உடலுடன் இணைத்து பிறப்பை அழித்து பின்னர் இறப்பு என்பதனையும் வரையறுத்து இதற்கிடைப்பட்ட நாட்களில் இன்பமும் துன்பமும் இந்த உடலும் உயிரும் சேர்ந்து அனுபவிக்கும் வண்ணம் நம்மை இயக்குபவர்
இறைவன் ஆவார். அந்த இன்ப துன்பங்களில் ஆழ்ந்து நமக்கு பிறப்பு அளித்ததன் நோக்கத்தினை மறந்து விடாமல் அன்பனே அரணே என்று இறைவனை அன்புடன் அழைத்து போற்றுவாருக்கு நிலையான பேரின்பம் அளிக்கும் முக்தி வாழ்க்கைக்கு வழிகாட்டும் இன்பனாக விளங்குபவர் எறும்பியூர் ஈசனாவார். 9ஆம் பாடல். கண் நிறைந்த கனபவள திரள் விண் நிறைந்த விரிசுடர் சோதியான் உள் நிறைந்து உருவாய் உயிராய் அவன் எண் நிறைந்த எறும்பியூர் ஈசனே. சென்ற பாடலில் பேரின்பம் எனும் முக்தி நிலை அருளுபவன் ஈசன் என்று கூறிய நாவுக்கரசர் பெருமான் இந்த பாடலில் அவர் யார் என்பதனை கூறுகிறார். சிவன் என்றால் சிவந்தவன் என்று பொருள் அல்லவா? ஆகவே அவரது சிவந்த திருமேனிக்கு பவளத்தினை ஒப்பாக சொல்வார்கள். அந்த வகையில் இங்கே திரண்ட பவளத்தின் தொகுதி என்றும் கண்ணுக்கு நிறைந்த பெருமை மிக்க ஈசன் என்றும் பாடுகிறார். சரி, இந்த பவளத் தொகுதியான சிவந்த சிவன் எங்கு உள்ளார்? விண் நிறைந்த விரிசுடர் சோதியான். இந்த விண் முழுவதும் அவர் விரிந்த சுடராக நிறைந்திருக்கிறார். விண்ணுக்கு எப்படி ஆதி அந்தம் கண்டுபிடிக்க இயலாதோ அதே போல் சோதி வடிவினனான ஈசனுக்கும் ஆதி அந்தம் இல்லை. அவ்வளவு விரிந்து பறந்து இருந்தாலும் அவர் நம்முள்ளே இருக்கிறார். அதைத்தான் அப்பரடிகள் அடுத்தடுத்த வரிகளில் நமக்கு உணர்த்துகிறார். உள் நிறைந்து உருவாய் உயிராய் அவன் எண் நிறைந்த எறும்பியூர் ஈசன். அவர் நமது உள்ளத்தில் நிறைந்து உயிருடன் கூடியிருக்கிறார். நாம் தான் அவரை உணர மறக்கின்றோம். அது மட்டுமன்றி நமது எண்ணத்திலும் நிறைந்து நிற்கின்றார். இதனை நாம் உணர்ந்தால் நமது வாழ்க்கையில் நாம் இன்பமாக இருக்கலாம். வாருங்கள் இறுதி பாடலை சுவைக்கலாம். 10ஆம் பாடல். நிறங்கொள் மால்வரை ஊன்றி எடுத்தலும் நறுங்குழல் மடவாள் நடுக்கு எய்திட மரங்கொள் வாளரக்கன் வலிவாட்டினான் எறும்பியூர் மலை எம் இறை காண்மினே. வெண்ணிறம் கொண்ட சிறப்புடைய கைலாய மலையினை ராவணன் எனும் அரக்கன் பெயர்த்து எடுக்க முயற்சி செய்தபோது உமையம்மை நடுக்கம் கொண்டதை குறிப்பிட்டு அரக்கனின் வலிமையை அடக்கி அம்மையின் நடுக்கத்தை தீர்த்தவர் இறைவன் என்று அப்பர் பிரான் பாடுகிறார். பொதுவாக அப்பர் பிரானின் அனைத்து பதிகங்களிலும் கடைசி பாடல் இமயமலையை பெயர்த்தெடுத்த ராவணனை பற்றிய குறிப்பாகத்தான் இருக்கும். ஏன் இவ்வாறு பாடுகிறார் என்றால் அந்த கைலை மலை பெயர்த்தெடுத்தலுடன் திருநாவுக்கரசரின் முற்பிறவியானது சம்பந்தப்பட்டுள்ளது. ஆம், ராவணன் கைலாய மலையை பெயர்த்தெடுத்த போது சிவபெருமான் கோபம் கொண்டு தன் கால் விரல் நுனியால் அழுத்த மலைக்கடியில் மாட்டி சிக்கிக்கொண்டு அலறினான் ராவணன். அப்போது கைலை மலை சாரலில் தவத்தில் இருந்த வாகீசர் என்ற முனிவர் அவனின் அலறல் சத்தத்தினால் தவம் செய்ய முடியாமல் தவித்தார். அவனின் அலறல் சத்தத்தின் காரணத்தை அறிந்தவர் அதை எப்படி நிறுத்துவது என்று யோசிக்கலானார். ஏனென்றால் அவன் கத்துவதை நிறுத்தினால்தான் தாம் தவம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே அவர் ராவணனிடம் சென்று சிவபெருமானுக்கு சாமகானம் பாட ஒரு யோசனை கூறினார். அதன்படியே ராவணனும் சாமகானம் பாடி சிவபெருமானிடமிருந்து தப்பித்தார். இதனால் கோபம் கொண்ட நந்தியம்பெருமான் வாகீஸ்வரரை பார்த்து அடுத்த பிறவி எடுத்து துன்புறுமாறு சபித்து விட்டார். அந்த சாபமே வாகீசரை இந்த பிறவியில் திருநாவுக்கரசராக பிறக்க வைத்து சிவபெருமானை நினையாமல் சமணமதம் சார்ந்த சூழலில் வயப்பட்டு துன்புற வழிவகுத்தது. பழையதை மறந்துவிடக்கூடாது அல்லவா? அதனால் தான் என்னவோ தனது பதிகங்களில் இறுதி பாடலில் இந்த ராவணன் கைலை மலையை பெயர்த்தெடுத்த காட்சியை தவறாமல் குறிப்பிடுகிறார் போலும். சரி, வாருங்கள் நாம் பாடலுக்கு வருவோம். மரங்கொள் வாளரக்கன் வீரம் மிகுந்தவனாக தனது ஒரு கையினில் வாளை ஏந்தி இருந்த அரக்கன் ராவணன் தனது கைகளை தரையில் ஊன்றி நிறங்கொள் மால்வரை ஊன்றி எடுத்தலும் வெண்ணிறமுடையதும் மிகுந்த சிறப்பு வாய்ந்ததும் ஆகிய கைலாய மலையினை எடுப்பதற்கு முயற்சி செய்தான். அவ்வாறு அவன் முயற்சி செய்த அளவில் மலையில் ஏற்பட்ட அசைவினால் உமையம்மை அச்சம் கொண்டு நடுங்கினார். நறுங்குழல் மடவாள் நடுக்கெய்திட இதை கண்ட இறைவன் தனது கால் பெருவிரலை ஊன்றி அரக்கனின் வலிமை குன்றும் வண்ணம் அவனை மலையின் கீழே அமுக்கி வருத்தினான். அத்தகைய வலிமை பொருந்திய இறைவன் எறும்பியூர் மலை இறைவன் என்று உணர்ந்து அவனை கண்டு பணிவீர்களாக.
வழிபாட்டினான் எறும்பியூர் மலை எம் இறை காண்மினே. நம் இறைவன் எறும்பியூர் மலையில் வீற்றிருக்கிறார். அவரை வணங்கவே இந்த பிறவியை எடுத்துள்ளோம் நாம் என்பதனை உணர்ந்து இந்த பதிகத்தினை பொருள் உணர்ந்து பாடி இன்பத்தினை அடைவோமாக. திருச்சிற்றம்பலம்.